ஓகே செல்வகுமார் சார், இந்த 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடு 19ஆம் தேதி உருவாகக்கூடிய மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அந்த இரட்டை காற்றழுத்தங்கள் தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து கடுமையான ஒரு கனமழை பொழிவை எந்தெந்த மாவட்டங்களுக்கு தமிழகத்துக்கு கொடுக்கும்? நீங்கள் கூறியதை போல தமிழகத்தில் தான் அது கரையை கடக்கும் என்பது போல கூறினீர்கள். ஆனால் இது வட மாவட்டங்களுக்கு, சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கா அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கா எங்கு மழை பெய்யும்? கண்டிப்பாக அது இலங்கை அருகே இருக்கும் பொழுது 21ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். அப்ப 21ஆம் தேதி சும்மா ஒரு 4-5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கடலோரத்துக்கு கொடுக்கும், உள்ளேயும் கொடுக்கும். 22ஆம் தேதி 4-5 என்பது 6, 7, 8, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். 22ஆம் தேதி கடலோர மாவட்டங்களுக்கும் சற்று உள்ளே ஒரு 2-3 சென்டிமீட்டர் இருக்கும், கடலோரம் ஒரு 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும். 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை ரெண்டும் இணைந்து கொண்டு தீவிரமடைந்து கொண்டு வட இலங்கை வரும்பொழுது டெல்டாவிற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வச்சுக்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து இலங்கை ஒட்டுமொத்த இலங்கைக்கு பாதிக்கும் மழை, இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை, அதற்கு அருகே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராமேஸ்வரத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம், அப்படியே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், அப்படியே அது இணையாக மிக மெல்ல நகர்ந்து 28ஆம் தேதி வரை வடகடலோரத்தை நோக்கி நகரும். 28 மேலதான் அது ஆந்திர பிரதேச, அதாவது வடகடலோரம் கடந்து ஆந்திர பிரதேச நிலப்பகுதிக்குள்ளர போகும். ஆக அது வரைக்கும் தமிழ்நாட்டுல படிப்படியா மழை அதிகரிக்கும். இதுல 24, 25, 26, 27 இந்த 4 நாள்ல ஒரு 3 நாள் இடைநில்லா மழை பொழிவாக நாட் ஆஃப் ரெயினா இருக்கும். 25, 26, 27 தமிழகத்தில் இடைநில்லா, அதாவது அடமழை பொழியும் சொல்றீங்க. 25, 26, 24, 25, 26, 24. அப்போ நவம்பர் மாதத்தின் இந்த கடைசி வாரம் கனமழை பொழிவுக்கான காலம் என்று எடுத்துக்கலாமா சார்? அதே நேரத்தில் அதாவது கடலோரம் அதீத மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளே போக அது மிக கனமழையாக இருக்கும். இன்னும் உள்ளே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போனீங்கன்னா அங்க கனமழையாக இருக்கும். அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு குறைந்தபட்சம் கனமழை, கிழக்கே வர வர அது மிக கனமழை, கடலோரத்தில் அதீத மழைப்பொழிவுக்கு காத்திருக்கு கடலோரம். ஓகே, இல்ல செல்வகுமார் சார், இன்னொன்று இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவடையுமா அல்லது அது தாழ்வு பகுதியாகவே அது இலங்கையிலிருந்து இங்க தமிழகத்தை நோக்கி அது வருமா சார்? நீங்க சொன்ன அந்த 25, 26, 27, 22 உருவாகுது. அதாவது அதிகபட்சம் தான் மண்டலத்துக்கே வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. அதாவது வாய்ப்பு இல்ல. புயலாக மாறினால் அது விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்ல. சரி, ஆனால் இது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷர் அல்லது லோ பிரஷர் ஏரியா, அதிகபட்சமா டிப்ரெஷன், அவ்வளவுதான். ஆனா புயலை விட டிப்ரெஷன்ல தான் சார் அதிகமான மழை பொழிவு இப்போதைக்கு அண்மை காலங்கள்ல இருக்குது. அது மாதிரி இது ஒரு கனமழை பொழிவா இருக்குமா? அதான் என்னோட கேள்வி. அதான் புயல் என்பது குறுகி போய் கண் சின்னதா போய் ஒரு குறிப்பிட்ட 2-3 மாவட்டத்துக்கு தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். புயல்னா காற்று பாதிப்பை கொடுக்கும். அது கூட செயலிழந்ததுன்னா நிறைய வீக்காய் பெருசா பரவி மழை பொழிவை கொடுக்கும். ஆனா இது அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு 500 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பரந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதனால ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும், அதையும் தாண்டி நெல்லூருக்கு தாண்டி ஒங்கோல் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். கர்நாடகாவின் பகுதிகளுக்கும், ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கும், கேரளாவிற்கும் கொடுக்கும். இதுல குறிப்பா இதோட நிகழ்வு நெருங்கி போகக்கூடிய இடம் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வட உள்பகுதி, இந்த பகுதிக்கு தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். பொதுவா டிப்ரெஷன் தான் ஒரு சாதாரண ஒரு 75, 65, 70, 75க்குள்ள வேகம் கொண்ட புயல் தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வா தான் இது தெரியுது. ஓகே, இது புயல் இல்ல, ஆனா புயல் மாதிரின்னு சொல்றீங்க. இந்த கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றும் இருக்கும். ஆனால் அது புயல் பெறாது. இப்ப பாருங்க, ஒரு சாதாரண தாழ்வு பகுதி, அதுக்கே காத்து இருக்கு. இப்போ கொஞ்சம் காத்து இருக்கு. ஆமா, நல்ல காத்து நல்லா வீசுது சார். இங்கே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல நல்லா வீசுது. அதே போலதான் இது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தா காத்து கொஞ்சம் கூடி இருக்கும். இன்னும் டிஃபரெண்டா மாறுதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் காற்று இருக்கும், காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும், மெல்ல நகரும் என்பதனால நீடித்து நின்று மழைப்பொழிவை கொடுக்கும். 3 நாள் இடைநில்லா மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்டா வடகடலோரம்.